Hello, guys. Welcome to our podcast. So, this is our episode. Hey, episode 3. Yes, this is our third episode. Yeah. So, yes, இன்னைக்குள்ள topic என்னன்னு சொல்லுங்க. So today we're gonna talk about an ordinary person. Ordinary person. So தமிழ்ல கேட்டீங்கன்னா ஒரு சாதாரண மனிதன். சாதாரண மனிதன். So மனிதன். என் தமிழ் வந்து கொஞ்சம் கோளாறா இருக்கு. Don't bother about it. And yeah. So welcome to our podcast again. போடுங்கடா இன்ட்ரோவை. Seriously? Yeah. என்னடா இவனுங்க தின்னு சாதாரண மனிதன் சொல்லிட்டு என்ன பேச வரான்னு யோசிக்கிறீங்களா? இட்ஸ் அபவுட் அஸ் அண்ட் இட்ஸ் அபவுட் எல்லாமே தான். அந்த வெளியே யார் பிஸ்னஸ் ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பர்சனுக்கு ஒரு 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 டாப்பிக்கா இருக்கும். ஸோ என்ன இந்த டாபிக் நாங்கள் பேசுறப்ப டேக் திஸ் அஸ் மோட்டிவேஷன். நீங்க எடுத்துட்டு நீங்களும் ஒரு கிவ் அப் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கீங்களா, சஃபர் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கீங்களா? ஸோ பெட்டர் லிசன் டு அவர் பாட்காஸ்ட். கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக. ஸோ நாங்க என்ன சொல்ல வரோம்னா, we have started our business 3 months back. ஸோ ஓகே, ஒரு சாதாரண மனிதனா நீங்க ஒரு பிசினஸ் வந்தீங்கன்னா வித்வுட் அ பிராண்டிங், நீங்க ஒரு ஃபேமஸான ஆள் இல்லைன்னா யூ வில் சஃபர் லாட். யூ வில் சஃபர் லாட். ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. வாய்? ஏன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் கொண்டு வருவீங்க விச் இஸ் அ குட் குவாலிட்டி, எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் போட்டிங்கன்னா நீங்க வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் அ லாங் டேர்ம், நாட் அ ஷார்ட் டேர்ம் மெட்டீரியல், ஷார்ட் டேர்ம் ப்ராடக்ட். அந்த மாதிரி நாங்கள் கொண்டு வந்து கூட அந்த வரவேற்பு இல்லையா சொல்லுவாங்க, அந்த வரவேற்பு இல்லை. வி டோன்ட் ஹேவ் தட் வரவேற்பு. அதுதான் கதை. பிகாஸ் வி brought in a good product, a good quality, எல்லாமே we have hand picked everything. நாங்க கஷ்டப்பட்டு அந்த வாட் வி கால் ஹோல்சேலர்ஸ் தேடி அந்த மாதிரி நாங்கள் கொண்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் கொண்டு வந்து கூட they think we don't have customers. Like we don't have customers இல்லைன்னு இல்லை, we do have, we do have customers, but a very little customers compared to a well-known person out there. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப இஃப் யூ வெல் நோன் பர்சன், நீங்கள் உங்கள் செல்ஃபே பிராண்டிங் இருக்கிற ஆளாக இருந்தாக்கா, ஸோ நான் சொல்கிறேன் உங்கள் செல்ஃப்க்கு பிராண்டிங் இருக்கிற ஆளாக இருந்தால் கூட பரவாயில்லைன்னு, பட் டோன்ட் டேக் இட் as நீங்கள் வந்து வெல் நோன் பர்சன்னா ஒரு நல்லா தெரிஞ்சவங்க. இப்போ உள்ள காலத்தில் நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில் ஈவன் வெயினும் நீங்கள் எப்படி ஃபேமஸ் ஆகுறீங்க, எப்படி வெல் நோன் பர்சனாக இருக்கீங்க, ஒரு சிம்பிள் ஒரு டிக்டாக்ல இல்லை ஏதாச்சும் சோசியல் மீடியாவில் நீங்கள் சண்டை போட்டு உங்கள் பேர் நீங்கள் நார அடிக்கிற மாதிரி ஒரு சண்டை போட்டு நீங்கள் பண்ணுவீங்க. அது வச்சு நீங்கள் திரும்பி ஒரு வெல் நோன் பர்சன் ஆயிடுவீங்க. நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்லுவீங்க, ஒரு செலிபிரிட்டி ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு காலத்தில் இந்த சோசியல் மீடியாவில் நம்ம அந்த மாதிரி நம்ம போய் இறங்கி நம்ம வெல் நோன் பர்சன் ஆக முடியாது. ஸோ இந்த ஒரு காலத்தில் இஃப் யூ டாக் அபவுட் லைஃப் மோட்டிவேஷன் டாக், அதெல்லாம் வந்து யூ கேன் க்ரோ அண்ட் யூ கேன் பிகம் பாப்புலர் அட் ஒன் நைட். ஸோ நீங்கள் இன்னைக்கு ராத்திரி ஒரு வீடியோ போடுங்க, ஏதாச்சும் அவன் அம்மா பற்றி துப்பிக்கிட்டு இல்லை அவன் பொண்டாட்டி பற்றி துப்பிக்கிட்டு போடுங்க, யூ வில் பிகம் அ ஃபேமஸ் பர்சன் த நெக்ஸ்ட் மார்னிங் இட் செல்ஃப். ஆமா. ஸோ தட்ஸ் ஹவ் வி நீட் டு பிராண்ட் அவர் செல்ஃப் இன் இப்போ உள்ள காலகட்டத்துக்கா தவறான வழியில. வி நீட் டு மேக் அவர் செல்ஃப், பிராண்ட் அவர் செல்ஃப் பீட் இன் அ ராங் வே. ஸோ இந்த ராங் வேனா அது நான் சொல்ல வினி ராங் வே தான் நம்ம வந்து செய்யணும். ஐம் ட்ரைங் டு சே லைக் நம்ம கெட்ட வழியில இந்த மாதிரி ஆளுங்க துப்பிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சோசியல் மீடியாலனா நம்ம ஒன் நைட்ல நம்ம ஃபேமஸ் ஆக முடியும். பட் நம்ம வந்து டீசெண்டா அண்ட் வி ட்ரைங் டு க்ரோ இன் அ ப்ராப்பர் வேனா நம்ம அந்த வளர்ப்பு இருக்காது. வி கான் பி ஃபேமஸ். அந்த வரவேற்பு அந்த இதெல்லாம் இருக்காது சோசியல் மீடியால. நீ சண்டை போடலையா, நீ வந்து யூ நெவர் ஃபைட், ஐ நெவர் கோ வா அகேன்ஸ்ட் எனிஒன். ஸோ அந்த மாதிரி தே ஒன்ட் வாட்ச் யுவர் வீடியோ. நீங்க வந்து இனிமேல் மோட்டிவேஷன் பண்ணுங்க, they'll watch a video for few seconds and then they'll scroll up. அதான் நடக்கும். ஸோ அதான் நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிச்சயமா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்குலாம் அந்த மாதிரி தாட் வந்திருக்கும். ஓகே, நீங்க திறந்தோடனே ஒரு குட் மெட்டீரியல் கொண்டு வந்துட்டோன்னே ஏன் நம்மளுக்கான வரவேற்பு இல்லை, ஏன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? பிகாஸ் யூர் நாட் வெல் நோன் பர்சன். இன்னொன்று, இந்த தமிழ் மக்கள் முக்கியமாக பார்த்தாக்கா they will go to a shop which is to a well known person. நாங்களே I'll say like it's my personal point of view. நான் பார்த்துருக்கேன் வெல் நோன் பர்சன் வந்து குர்த்தி விற்கிறாங்க டிக்டாக்ல. அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா
அந்த what they call அந்த ப்ராடக்ட் அவங்க கொண்டு வரது இட்ஸ் அரௌண்ட் 15 to 20 ringgit. ஓகே, பட் அவங்க விற்கிறது 90 ringgit 100 ringgit கிட்ட. பட் ஸ்டில் பீப்புள் பர்ச்சேஸ் ஃப்ரம் them. they don't care about the price. They don't see the price tag. ஏன்னா அவங்க well known person ஆமா. and yeah, she already branded herself. Okay, அப்புறம் குர்த்தி வெளியாக்குறாங்க. you know when you're well known person, நீங்க என்ன கொண்டு வந்தாலும் வாங்கிடுவாங்க. நீங்க ஒரு சிங்லெட் கொண்டு வந்து அதுல உங்க மூஞ்சியை பிரிண்ட் பண்ணிட்டு அந்த well known person பிரிண்ட் பண்ணிட்டு நான் 100 இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதுவும் வாங்குவாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் கிவ் அப். இப்போ ஏன்டா இப்போ இவ்வளோ பேசுற? ஸோ நீ வந்து ஏன் இன்னும் இந்த பிஸ்னஸ்ல இருக்கு? ஏன் நாங்கள் இன்னும் இந்த பிஸ்னஸ் இருப்பீங்க கண்டிப்பா சில பேருக்கு தோணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ ஹவ் ஓவர்கம் சம் அப்டக்கிள்ஸ். ஸோ எப்படி மீண்டு வர்றது. மீண்டு வருதுன்னா எனக்கு தெரியும். பிகாஸ் ஈவன் வி ஒர்க் டுகெதர். நாங்க என்ன பண்ணோம்னா, பட் வி ஹேவ் லைக் பீப்புள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னே எங்க ப்ராடக்ட்டை ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டாங்க. என்ன ப்ராடக்ட் கொண்டு வந்தாலும் they are the first ஆமா. one who purchasing a product. So when people purchase an unknown person product, they know what they are doing and what they are bringing. So அந்த quality தெரிஞ்சோன்னே people will become your what they call regular customers. So when you don't give a chance, our small business owners, we won't have the chance to grow and become big. Mm-mm. Yeah, and you guys also, Especially in this online platform. yeah, especially in this online platform true. So if you want to become a well-known person, I know like what I said before, so don't give up and try to overcome this step. So how do I overcome this? நான் என்ன சொல்லுவேன்னா, Mm-mm. consistent இருங்க. Become consistent. Try to build your brand. Try to brand yourself. So how do I brand myself? எப்படி நான் என் செல்ஃப் பிராண்ட் பண்ணது? நான் குர்த்தியும் சொந்த குர்த்தி வச்சுக்காதீங்க. ஐம் டூயிங் குர்த்தி, வி ஆர் டூயிங் குர்த்தி. ஸோ Yeah. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க ப்ராடக்ட் விற்கிறீங்க, பட் என்னடா வரவேற்பே இல்லை, நல்ல ப்ராடக்ட் தானே கொண்டு வரோம், இந்த மாதிரி சீப் குவாலிட்டி இல்லையே, ஒரு கூட்டான குவாலிட்டி ஒரு கூட்டான ப்ரைஸ் தரும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, ட்ரை டு ஃபைண்ட் அ வே. ட்ரை டு ப்ரொமோட் யுவர் செல்ஃப். ட்ரை டு உங்க செல்ஃபே ஒரு பிராண்டா ஆக்கணும். ஸோ ஹவ்? ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா, நாங்க குர்த்தி செய்றோம். அண்ட் ஹவ் டு வி பிராண்ட் அவர் செல்ஃப்? எப்படி எங்க செல்ஃபை நாங்க பிராண்டிங் பண்றதுக்குன்னா, வி தாட் அபவுட் அ பாட்காஸ்ட். அண்ட் தென் அந்த பாட்காஸ்ட் எபிசோட் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் வி ஆல்சோ லைக் டூயிங் சம் vlog வீடியோஸ். ஸோ இது எங்களோட வழி டு ஆமா. பிராண்டிங் செய்யறதுக்கு எங்களோட செல்ஃப். ஸோ Mm-mm. நாங்க யாரும் தெரிஞ்சாக்கா they will trust us and purchase our product. ஸோ அந்த மாதிரி தான் நாங்க செய்யறோம் இந்த ஸ்மால் பிஸ்னஸ்க்கு. ஏன் நாங்க இந்த டாபிக் பேசினா கூட we have talked with a lot of small business owners out there. அவங்க சொல்லுறதும் நாங்க தான் சொல்றோம். Mm. See, everyone have the same mindset out there. I believe நீங்க ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனரா இருந்தா நீங்களும் இது சரிதான் நீங்க சொல்லுவீங்க. ஆக்சுவலி வாட் இஸ் டாக்கிங் உங்களுக்கு புரியும். ஸோ உனக்கு வாட் யூ கோனா டெல் தெம் அபவுட் த ஆர்டினரி பர்சன். ஒரு கஷ்டப்பட்டு நம்ம எப்படி வந்தோம் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நீ என்ன சொல்ல வர? ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, ஓகே இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டோம்னா, there's a lot of well known brands out there. Yes. ஓகே, ஸோ நிறைய தெரிஞ்ச பிராண்ட்ஸ் வந்து நாட் ஒன்லி க்ளோதிங் தெரியுமா, நாட் ஒன்லி க்ளோதிங் பிஸ்னஸ், there's a lot of Yeah, business. like I said earlier, right? யா, ஸோ இவங்கலாம் வந்துட்டு அவங்க ஒரு வெல் நோன் பர்சனா இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்துல இப்போ நம்ம வந்துட்டு ஒரு புதுசா ஒரு பிராண்ட் கொண்டு வந்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ஆர்டினரி பர்சனா வந்து நம்ம ஒரு பிராண்ட் கொண்டு வரும்போது, பீப்பிள் லைக், ஓ இவங்க யாரு? இவங்க புதுசா ஒருவேளை இவங்க ஸ்கேம் பண்றாங்களோ, ஒருவேளை இவங்க வந்துட்டு லோ It's குவாலிட்டி not எடுத்து about வராங்களோ. scam. They think they Yeah, don't yeah. have the trust on Yes, us. How trust quality இருக்காது. will become cheap product and சோ அப்ப அவங்க வந்துட்டு வளர்க்கப்பட்டுட்டாங்க. வெல் நோன் பர்சன் கிட்டயே போயிட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கும், அவங்களுக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஆவறதுக்கும் அவங்களே வளர்க்கப்பட்டுக்கிட்டாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி வர டைம்ல சில மனிதர்கள் இருக்காங்க இந்த உலகத்துல. எப்படின்னா, ஓ இவங்களுக்கு வந்துட்டு இவ்ளோ நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க லைஃப்ல. ஓ இவங்களுக்கு இவ்ளோ நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பா இவங்களோட க்ளோத்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ளோத்ஸ்ன்னு இல்ல, கண்டிப்பா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியா இருக்கும். இப்ப இதுவே வந்து ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க கிட்ட போயிட்டு பார்க்கும்போது, ஐயோ இவங்களோட ப்ரொஃபைல் வந்து ரொம்பவே லோ ஃபாலோவர்ஸா இருக்காங்க. இவங்க லைவ் செய்யும்போது ரொம்பவே லோ வியூவர்ஸா தான் இருக்காங்க அப்படின்னு வந்தாக்கா, ஓ இவங்களோட குவாலிட்டி இல்ல போல. இவங்களோட yeah, they ப்ராடக்ட்ஸ் don't வந்து have the அந்த trust. ட்ரஸ்ட் இருக்காது. சோ இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்துட்டு என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றோம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ வி ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கெயின் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணாதான் நம்ம ப்ரொஃபைல் வந்து டாப் ஆகும்.
சோ நல்ல உள்ளங்கள் மட்டும்தான் வந்து சில பேர் இருக்காங்க. எப்படின்னா வந்துட்டு ஸ்மால் பிசினஸ் இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க போல. நம்மளோட ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு, இப்பதான் இவங்க இந்த பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ நம்ம வந்துட்டு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுப்போம். நம்ம யா இவங்க கிட்ட இருந்து வந்து ஒரு அந்த ப்ராடக்ட்ட மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு 6 to 7 எஸ் கஸ்டமர்ஸ் அந்த மாரி ரெகுலர் வந்து கஸ்டமர் நல்ல ஆவாங்க. உள்ளங்கள் தான் வந்துட்டு இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 6 to 8 யா கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆவுறாங்க. பிகாஸ் தே ஆல்ரெடி நோ our product and what we have ம், ம், ம். என்ன சோ மாதிரி நீங்க குவாலிட்டி நாங்க கொண்டு வரோம். நீங்க வந்து நம்பளுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கணும். எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மேடை நீங்க குடுக்கணும். அப்பதான் வந்துட்டு இட்ஸ் அவங்க நாட் எங்களுக்கு ஃபார் எவ்ரி ஸ்மால் பிசினஸ். எவ்ரி ஸ்மால் பிசினஸ். ஆக்சுவலி நாங்க வந்து 2, 3 ஸ்மால் பிசினஸ் செய்ற ஓனர்ஸ் கிட்ட நம்ம வந்து பேசும்போதும் வந்துட்டு அவங்களும் இதே தான் சொன்னாங்க. நம்பளுக்கு and ஒரு வாய்ப்பு குடுத்துருக்கலாமே. and why actually we doing this because a lot of people we talk to அவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்க. they stop யாஹ்! doing their அவங்க business. கிவ் அப் சடனா நீங்க நிப்பாட்டிட்டீங்க. ஓகே இப்ப வந்துட்டு இப்ப வந்து ஒரு கேக்லாம் பேக் பண்றாங்கல்ல. சோ இந்த மாரி பெர்சன் கூட நம்ம வந்து போயிட்டு என்னாச்சும் பேசும்போது, இந்த மாரி சொந்தோ சொல்றேன். அப்ப ஏன் சடனா நீங்க பேக் பண்றது? ஏன் சடனா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க? அப்படி கேட்கும்போது அவங்க சொல்றது, எனக்கு கஸ்டமர்ஸ் கிடைக்கல. என்ன ட்ரஸ்ட் பண்ணி யாருமே வரமாட்றாங்க. சோ எனக்குமே வந்துட்டு இன்கம் வரமாட்டுது. சோ நான் வந்துட்டு வேற வழி இல்லாம நான் வேற வேலைய தேடி yeah போக வேண்டியது. yeah they அது ம். அந்த ஒரு காரணத்துக்காக they அவங்க அவங்க what you call passion அவங்களோட ஆமா. ட்ரீம் வந்து ட்ரீம் வந்து விட்டுட்டு and they are going to work with someone else. So yeah அந்த வழி இருக்க some ஆமா. people உங்களுக்கெல்லாம் ட்ரீம் இருக்கும் பிசினஸ் திறக்கணும். doesn't matter நீங்க ஒரு சிம்பிள் ஒரு ஸ்மால் பிசினஸ் திறந்தாலே அது உங்களுக்கு பிடிச்ச பிசினஸ். ம், ம். பட் அதே டைம்ல நீங்க பாப்பீங்க if nobody gives you hand nobody trusts you and in the well known person உங்களுக்கு தெரியும் like I said before அந்த சண்டை போட்டு ஃபேமஸ் ஆகுற ஆளுங்க அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு and you know the quality is so cheap and they're selling it for hundred of ringgits. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு கடுப்பாவும் இருக்கும் and நீங்க வந்து கிவ் அப் பண்ணிடுவீங்க. ஸோ அதான் நாங்க டோன்ட் கிவ் அப் லைக் வாட் வி சேட் பிஃபோர் ம், ம். வாட் வி சேட் earlier நம்ம வந்து கிவ் அப் பண்ணாம we are just trying to improve ourselves. ஓகே நம்ம வந்துட்டு கான்சிஸ்டன்டா இருப்போம். எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே செய்றோம். எங்கனால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி yeah நம்ம வந்து போஸ்ட் பண்றோம். we are not இதுதான் going to give up. That's இதுதான் வந்துட்டு நம்மளோட வே. எப்படி வந்து நாங்க வந்து ஒண்ணு நம்மளோட பிராண்ட yeah வளர்க்கறதுக்குன்னு. சோ நாங்க வந்து கிவ் அப் பண்ணல கைஸ். நாங்க கண்டிப்பா ஸோ கிவ் அப் பண்ண அதுதான் நாங்க மாட்டோம். சொல்றோம். இஃப் யூ guys சின்ன பிசினஸ் வந்து if you guys trying to give up don't ever give up அதுதான் நாங்க சொல்லுவோம் because we have talked with many people out there and ஆமா. நெறைய பேர் கிவ் அப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. எங்களுக்கு ரொம்ப சக்கியாத்தியா and இருக்கு. we டோன்ட் even கிவ் அப். encourage them to come back ஆமா. and start your business ரீஓப்பன் back யுவர் but பிசினஸ். they said no it's not for me. This world is not for them to do business and they gave up. ஆக்சுவலா அவங்க yeah என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ட்ரை தான் பண்ணோம். இது வந்து நம்மளுக்கு ஓகேவா ஆவுதான்னு. ஆக்சுவலா நீங்க ட்ரை பண்றது தப்பு yeah கிடையாது. நீங்க ட்ரை பண்ணிட்டு அதுவே நீங்க வந்து ரிப்பீட்ல செய்யணும். கீப் ஆன் ட்ரையிங். நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா தான் யூ கைஸ் கேன் see the results. சோ எப்படியா இருந்தாலும் இப்போ ஒரு வெல் நோன் பிராண்டா இருக்கிறவங்க ட்ரை பண்ணாமலா yeah அப்படி true வந்திருக்காங்க. like you said before right like try ஆ, try ஆ. பண்ணி திறக்கலாம் they'll say like yeah, let's try and open and then when they'll try they'll open அந்த வரவேற்பு இல்லைன்னா they giving up very fast. ம். ஓகே நம்மளுக்கு வந்து we can't grow in this field சொல்லிட்டு வெளியேறாங்க. அதுதான் தப்பு. நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க கன்சிஸ்டன்டா இருந்து பாருங்க ட்ரை டு பி கன்சிஸ்டன்ட் எத்தனை வருஷம் தரோம் நாங்க வந்து வாட் இன் அவர் மைண்ட்னா 10 வருஷம் நாங்க சேல்ஸ் இல்லையா 10 வருஷமா நாங்க கன்சிஸ்டன்டா இருப்போம். ஆமா. நாங்க பண்ற விஷயத்துல 10 வருஷமா ஒண்ணுமே பாசிட்டிவா இல்லையா அப்ப கூட நாங்க கன்சிஸ்டன்டா இருப்போம். ஸோ அதே மைண்ட் செட் தான் நாங்க சொல்ல வரோம் எல்லா ஸ்மால் பிசினஸ் அவுட் தேர் ம், ம். ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ். அப்புறம் வந்து நீங்க வந்து மேமா ஏதாச்சும் ட்ரை பண்ண போறீங்கன்னா கோ ஹெட் கிவ் அ ட்ரை. நீங்க திறந்துட்டீங்கன்னா ஏதாச்சும் இந்த திங் யூ லைக் பிசினஸ் ஒண்டி இல்ல எனி திங் தட் யூ Yeah, வாண்ட் டு ஓப்பன் உங்க just don't மண்டையில give இருக்கா up. மைண்ட்ல இருக்கா திறந்துடுங்க செய்யுங்க. பட் டோன்ட் கிவ் அப் ஆமா. கன்சிஸ்டன்ட். இப்போ உங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கா வீக்கா இருக்கா டேக் அ பிரேக். எங்களுக்கு ஒரு மென்டல் எப்படி சொல்றது Pressure. ப்ரெஷர் மாதிரி வந்துருச்சு. we took a break. We went for a family vacation. Yes. We spent really a good time. We forget about our stress. எல்லாமே மறந்துட்டு we came back. And then we came back. We are doing our podcast and we are doing our life. That's all. Just take a break. Think நீங்க என்ன பண்ணணும்னு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. That's what ஆக்சுவலி you say. இப்ப பாருங்க, இப்ப நார்மல் மனிதர்கள்னாலே வந்துட்டு, அவங்களுக்குள்ளார ஒரு மைண்ட் செட் என்ன தெரியுமா இருக்கு? ஓகே நம்ம பிசினஸ் ட்ரை பண்ணுவோம். சோ முடியலன்னா நம்ம நார்மல் ஜாப்க்கு போயிருவோம். Yeah. சோ ஒய் நாட் நீங்க அந்த நார்மல் ஜாப்க்கு போற It's அந்த not about normal job. Okay, small business ஓகே. owners needs to work. Okay, ஆமா. வேலை செஞ்சு தான் ஆகணும். பட்
if you guys consistent, you guys don't even need to work under someone ஆமா, அது ஆமா. successful ஆச்சுன்னா. So அதான் நான் சொல்றேன், if you want to escape the matrix, ம். you guys better அதுதான். work hard, be consistent, don't give up. So that's all guys. I think this podcast maybe some peopleக்கு fed up இருக்கும், some peopleக்கு motivation இருக்கும், some peopleக்கு நடந்த கதையா இருக்கும். So let's keep it aside. இப்போ வந்து let's go to our game session. உங்க ஆமா. மைண்ட் வந்து chill Okay. ஆகிறதுக்கு we're going to play game session, okay? ஸோ எங்க கேம் செஷன் எப்படி ஆக போகுதுன்னா, அவங்க ஒரு ஹீரோ, நான் ஒரு ஹீரோ. எப்படி நீங்க சொல்லு அந்த ஓகே கேம். எப்படின்னா வந்துட்டு நான் வந்து ஒரு ஹீரோ வந்து திங்க் பண்ணிக்குவேன் அண்ட் அவரு ஒரு ஹீரோவை திங்க் பண்ணிக்குவாரு. சோ நாங்க வந்து கெஸ் பண்ணணும். இட்ஸ் a யார் தமிழ் ஹீரோ வந்துட்டு மூவி, தமிழ் ஹீரோ. தமிழ் ஹீரோரா. சோ யார் வந்து ஃபர்ஸ்டா கரெக்டா கெஸ் பண்றாங்களோ அவங்க வந்து ஓகேலா வின் பண்ணியாச்சு. யார் ஃபர்ஸ்ட் கெஸ் என்ன we going to win தான். நான் யார் ஃபர்ஸ்டா கெஸ் பண்ணா அவங்க வின்னர். சோ வந்து நீ வந்து டாப்பான ஹீரோ யோசிக்கணும் தெரியுமா? அந்த லோ கிளாஸ் ஹீரோ லோலாம் முடியாது. டாப் ஹீரோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹீரோ நீ யோசிக்கணும். ஓகே ஓகே கேன் கேன். ஓகே டன். யோசிச்சியா? ஓகே நான் வந்து ஐ திங்க் இது நீங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. கஷ்டலா? ஓகே 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 ஃபர்ஸ்ட் I'll ask. ஓகே இவர் வந்துட்டு இப்ப ரீசன்ட்டா நடிச்ச மூவி திஸ் இயர் வெளியா இருக்கா? ரீசனா நடிச்ச மூவி நடிப்பாடா நீ. இந்த வருஷம் வெளியா இருக்கா? 2026ல வெளியா இருக்குன்னு நினைக்கிறேன். சூர்யாவா? இல்ல. ஓகே you cannot guess the name. அப்படி கேட்க கூடாது. நான் இல்லன்னு சொல்றேன்னா why you asking சூர்யாவா? ஓகே now you ask. ஓகே one question ஓகே. உங்க ஹீரோ வந்து ரீசனா இந்த 3 monthsக்குள்ளார ஏதாச்சும் மூவி ரிலீஸ் பண்ணாரா? பண்ணாரா? 3 months தான் தெரியல பட் திஸ் இயரா? ஓகே ஓகே அப்புறம் நான் ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா வந்துட்டு இந்த ஹீரோ வந்து தமன்னா கூட நடிச்சிருக்காங்களா? நோ. நோவா? ஓகே உன் ஹீரோ வந்து ஏதாச்சும் சாமி படத்துல நடிச்சிருக்காங்களா? சாமி படமா? சாமி படம் நோ. 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 ஓகே உங்களோட ஹீரோ வந்து வில்லனா நடிச்சிருக்காரா? நோ. நோ. ஓகே உன்னோட ஹீரோ வந்து 100 ஹிட்டான படம் டாப் கலெக்ஷன் எல்லாம் இருந்திருக்காரா? எஸ். விஜயவா? இல்ல நான் அவ்வளவு சீக்கிரம் விஜயலாம் சொல்ல மாட்டேன். நான் கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு தெரியும். ஓகே நான் வந்து கேக்குறேன் உங்களோட ஹீரோ வந்து ஒல்லியா இருப்பாரா? இல்ல. உங்க ஹீரோ வந்து டஃபா இருப்பாரா? இல்ல. சோ உங்களோட நான் கேட்டேனே சாமி படம் நடிச்சிருக்காரா என்ன சொன்னேன்? இல்ல சொன்னேன். இந்த மாதிரி ரிப்பீட் பண்ண கூடாது. பழைய ஹீரோவா? பழைய ஹீரோல இருந்து அவர் வந்துட்டு டாப் ஆகி இப்ப வரைக்கும் டாப்பா இருக்காரா? இல்ல இல்ல பழைய மூவிலாம் கொஞ்சம் சுமார் தான், இப்பதான் டாப் ஆயிருக்காரு. அப்படின்னா வெயிட் let me guess. பழைய மூவி கொஞ்சம் சுமார் இப்பதான் டாப் ஆயிருக்காரா? சோ பழைய மூவி நடிச்சிருக்காரு அவரு. நடிச்சிருக்காரு பட் நாட் தட் டாப்லா. இந்த இப்போ வர மூவிஸ் தான் கொஞ்சம் டாப்பா இருந்தாரு. இந்த வருஷம் மூவி வெளியா இருக்கான்னு சொன்னா என்ன சொன்னீங்க? ஆமான்னு சொன்னீங்களா? ஆமா தான் நினைக்கிறேன் பட் நாட் ஷூர்லா. அது எப்படி முடியும்? சீக்கிரம். ஆமா தான் நினைக்கிறேன். இல்ல நினைக்கிறேன். இல்ல இல்ல. இவரா? அவர் பேர் என்ன? விக்ரமா? இல்ல. சூத்துல விக்ரம் வந்து முன்னையில இருந்து டாப்ல தான் இருந்தாரு. ஆமா. உங்க ஹீரோ வந்து யாரு யோசிச்சிருப்பீங்க? முன்னில இருந்து டாப்பா இல்ல இப்பதான் டாப் ஆனாரா? முன்னில இருந்து டாப் தான் எனக்கு தெரிஞ்சு. உங்க ஹீரோ சூர்யாவா? இல்ல. Just now I asked you Surya and you said no, right? Okay. உங்களோட ஹீரோ வந்து இந்த வருஷம் மூவி வெளியாக்கல தானே? பட் ரீசெண்டா மூவி வெளியாக்கிருக்காரு தானே? நான் என்ன நினைக்கிறேன்னா வேற யாரா இருக்கா? சீக்கிரம் கேளு கொஸ்டின். ரஜினி? இல்ல. இப்ப வந்து உன் ஹீரோ வந்து எல்சியூல இருக்காரா? இல்ல. எல்சியூல இல்ல. உன் ஹீரோ யார் தெரியுமா? சிவகார்த்திகேயனா? இல்ல. சோ உங்களோட ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன்.
நீ அந்த மாதிரி லூசா கேஸ் நீ? பண்ண ஏன் நான் கேஸ் பண்ணி நீ கேஸ் பண்ண ஆக்சுவலி முதல் யோசிச்சேன் சிவகார்த்திகேயனா தான் இருக்கும்ட்டுன்னு. ஓகே ஓகே காய்ஸ் ஸோ ஆ, யா அது ஒத்து தட்ஸ் போயிட்டாங்க. ஆல் ஸோ சோ இப்ப என்னோட ஹீரோ என்னது? உன்னோட ஹீரோ என்னது நீதான். நீனா என்ன சொல்லுவ யூசுவலா? தனுஷா ஆ. ஓகே ஓகே காய்ஸ் ஸோ இதெல்லாம் கேட்குறேன் விட்டுக்காதீங்க ஸோ ஓகே காய்ஸ் see you guys in our next episode so I hope Yes. this episode really helps you guys so give up பண்ணாம இருக்கிறதுக்கு love you guys and hope you guys support us Thank you and so yeah much, stay with us forever everyone. bye bye Bye.